சேனல் guys. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கிரியேட் ஏபிஐ நம்ம எப்படி ஸ்ப்ரிங் போர்ட் 4ல் பண்ணுறதுன்றது தான் பார்த்துருந்தோம். அதுக்கான எந்த விதமான ஒரு வேலிடேஷன், ரெக்வெஸ்ட் வேலிடேஷன், டூப்ளிகேட் செக் எதுவுமே நம்ம பண்ணலை. இந்த வீடியோவில் நம்ம அதை தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வேலிடேஷனை நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இன்னும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை இன்னும் சீக்கிரமாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ guys. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ரெக்வஸ்ட் வேலிடேஷன். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ வேலிடேட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை ஜஸ்ட் லைக் தட்னு சேவ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கான அனடேஷன் தான் இது. இப்போ இந்த நாட்னல் சைஸ் இமெயில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஜார் ஃபைல் வேணும். அந்த ஜார் ஃபைலை ஜஸ்ட் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது மூலிமா எனக்கு அது கிடச்சிரும். நான் போய் மேனுவலாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதை நான் எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட pom.xml ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஆட் பண்ணணும். இப்போ நான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன வேல்யூஸ் நான் வந்து வாங்க போகிறேன்றதையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த வேல்யூஷன்ஸ் இதை மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ ஐடின்னும் போது நாட் நல் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா ஜார்கட்டா வேலிடேஷன் அப்படின்ற பேக்கேஜில் இருந்து. இப்போ என்னோட மெசேஜ் என்ன, ஐடி ஷுட் நாட் பி நல். ஸோ இப்போ நேம்ன்ற போது நல் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாங்க் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது நாட் பிளாங்க். ஓகே, அட் பிளாங்க். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான மெசேஜ் அப்படின்னும் போது இது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கான மெசேஜ் என்ன, நேம் ஷுட் நாட் பி நல். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜும் சேம் தான், அட்ரஸும் சேம் தான். இங்கே வந்துட்டு ஏஜ்னு மாற்றிக்கிறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்னு மாற்றிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து என்ன வைக்க போகிறோம்னா நம்ம சைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பாஸ்வேர்டுன்றது வந்துட்டு மினிமம் லென்த்து நமக்கு தேவை. மினிமம் லென்த்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சைட்டில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாமனாலையும் உங்களுக்கு வந்து மினிமம் 8 இருக்கணும், மேக்ஸிமம் 16 இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது பாஸ்வேர்ட் must be 8 to 16 characters. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இமெயில் அப்படின்னும் போது இமெயில் வேலிடேஷன். இந்த இமெயில் வேலிடேஷன் அப்படின்றது வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா @gmail.com இருக்கா, அந்த கொடுக்குற இன்புட்டில் @gmail அப்படின்றது இருக்கா. ஸோ அப்போ இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் இன்வேலிட் அப்படின்றத ஷோ பண்ணிடும். அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த யூசர் டீட்டெயில்ஸ் DT1 யூசர் DT1 பதில் நம்ம ஓவர்ரைட் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி யூசர் சர்வீஸ்லையும் பண்ணணும், யூசர் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த நாட் நல் பிளாங்க் சைஸ், இது எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா @valid அப்படின்ற இன்னொரு அனோட்டேஷனை இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கே ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 நான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வேலிடாக இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இன்னும் ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூசர் வந்து ப்ராப்பராக யூசர் கிரியேட்டட் அப்படின்றது எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வரும். வந்துச்சா? இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே யூசர் நேமை நல்லா நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸெப்ஷன் வரும். ஓகே, என்ன எக்ஸெப்ஷன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் DT1 நேம் வந்துட்டு என்ன இருக்குன்னா பிளாங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. ஓகே, அதான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதே வந்துட்டு இங்கே நான் வந்து இது பண்ணிடுறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டு இப்போ 8 கேரக்டர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை 7ஆக மாற்றுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா பாஸ்வேர்டில் யாராவது வரும், பாஸ்வேர்டோட சைஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆகலை. இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ இந்த .com அப்படின்றத எடுத்துடுறேன். இப்போ செக் பண்ணுவோம். இப்போ அப்போது இந்த @gmail அப்படின்றது தான் வந்து வேலிடேஷன். ஸோ அப்போ அந்த @gmailன்றது எடுத்துடலாம். இப்போ என்ன ஆகுது,
இந்த இடத்துல வந்து இமெயில் வேலிடாக இல்லைன்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான இஷ்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா டூப்ளிகேட்டும் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்துட்டு அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலனாலுமே ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆனதும் இன்ஸ்டண்ட்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோட லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் அது மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.